ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பங்கின் 150வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் நம்முடைய இதயத்தில் பொங்கி எழுகிற உணர்வு திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த வரிகள்தான். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த விழைகின்றோம். கடந்த 150 ஆண்டுகளாக நம்மை கண்ணின் மணி போல வழி நடத்தி நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் நம்மை ஆண்டவர் மிக அற்புதமாக வழி நடத்தி இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு நாம் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அவருடைய அருளும் ஆசீரும் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய அருட்கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு அளவில்லாதது, அவருடைய இரக்கம் எல்லையில்லாதது. அந்த அளவில்லாத அன்பையும் எல்லையில்லாத இரக்கத்தையும் நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய நன்றி என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்கள் என்பதை நம்முடைய வாழ்வினால் நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இன்றைக்கு இறைவன் நம்மிடத்தில் கேட்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த 150 ஆண்டு நிறைவு விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த ஆலயத்தை புதுப்பித்திருக்கிறீர்கள். இந்த ஆலய புதுப்பிக்கின்ற புனிதமான பணிக்கு நீங்கள் எல்லோரும் மிக தாராளமாக உதவி செய்திருக்கிறீர்கள் என்று நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். ஏறத்தாழ 10 லட்சம் இந்த புதுப்பிக்கின்ற பணிக்காக, இந்த ஆலய புதுப்பிக்கின்ற பணிக்காக செலவிடப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பங்கு மக்களுடைய அர்ப்பணிப்பு. அதுபோலவே இன்னும் பல பணிகள், அங்கே நினைவு தூண், நம்முடைய புனிதருடைய திருவுருவம், இன்னும் பல வளர்ச்சி பணிகள் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கின்றன. இதிலெல்லாம் நீங்கள் கொடுக்கிற பங்களிப்புக்காக உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை பாராட்டுகின்றேன். அன்புக்குரிய இறை மக்களே, ஒரு பங்கு என்பது ஒவ்வொருவருடைய பங்கையும் அவரவர் சரியாக நிறைவேற்றுகிற போதுதான் ஒரு பங்கு உண்மையான உயிரோட்டமுள்ள ஒரு திரு அவையாக இருக்கின்றது. ஆகவே பங்கு தந்தையோடு இணைந்து நீங்கள் இன்னும் இந்த பங்கினுடைய வளர்ச்சி பாதையில் பாடுபட வேண்டும், உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும். இன்னும் ஒற்றுமையாக, நமக்குள்ளே வேறுபாடுகள் இல்லாமல், நமக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த இறை சமூகத்தை அருமையான நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இதுகாரும் உங்களை காத்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை தன்னுடைய தோள் மீது தூக்கி நடந்து செல்வார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியார் நிச்சயமாக உங்களுக்காக பரிந்து பேசுவார் என்பதிலும் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு நீண்ட மறைவுரைக்கு இது ஏற்ற வேளை அல்ல. ஆகவே ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது எதனால்? வல்லமையுள்ள ஆற்றலுள்ள ஆண்டவருடைய வார்த்தையால். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது,
ஆற்றல் மிக்கது, இரண்டு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளை விட கூர்மையானது என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை, ஆற்றல் மிகுந்த உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய புனிதருடைய உள்ளத்தை தொட்டு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. பாரிஸ் நகரில் பார்பரா கல்லூரியிலே அவர் மெய்யியல் இளங்கலை முதுகலை பட்டம் பெறுகிறார். அதற்கு பிறகு அதே கல்லூரியில் அவர் பேராசிரியராக பணி செய்கிறார். 4 ஆண்டுகள் பேராசிரியராக அங்கே பணி செய்த பிறகு பாரிஸில் இன்னும் மிக புகழ்பெற்ற சோர்போன் யூனிவர்சிட்டி, சோர்போன் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்க செல்கிறார், இறையியல் படிக்க செல்கிறார். அங்கே புனித இஞ்ஞாசியார் படித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இஞ்ஞாசியார் இவரை பார்த்தபோது இவர் இறை ஊழியத்திற்கு ஏற்றவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரிடத்தில் அடிக்கடி அவர் சொல்லுவார், ஒரு மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்துவிட்டால், தன்னை இழந்துவிட்டால் அவனுக்கு என்ன பயன்? முதலிலே இதை ஒரு பெரிதாக நினைக்கவில்லை புனித சவேரியார். ஆனால் காலப்போக்கில் இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தில் சம்மட்டி அடி அடித்தது போல அடித்து அவருடைய வாழ்வு மாறிப்போனது. அவருடைய வாழ்வு மாறியதால் என்னுடைய வாழ்வை புரட்டி போட்ட இந்த வார்த்தைகள், உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தைகள், வாழ்வு தரும் இந்த இறைவனுடைய வார்த்தைகள் எல்லோருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். ஆகவே உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை சிறமேற்கொண்டு இந்திய மண்ணிற்கு வந்து இங்கே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிமுகம் செய்து வைக்கிறார். கோவாவிலும் கோட்டாறு, தூத்துக்குடி அந்த கடலோர பகுதிகளிலே அவர் செய்த பணி மகத்தானது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை மாற்றிவிட்டது, நமக்கு வாழ்வு கொடுக்கிறது என்பதோடு நின்று விடலாகாது. அந்த வார்த்தை எல்லோருக்கும் நாம் எடுத்துரைக்க வேண்டும், அந்த வார்த்தைக்கு நாம் சாட்சிகளாக வேண்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை அறிவிப்பு, நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் வார்த்தைகளால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல, வார்த்தைகளால் செய்யப்படுகிற ஒரு பணி அல்ல. நம்முடைய வாழ்க்கையால் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இதோ நடமாடும் ஒரு நற்செய்தி வருகிறது என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்வு நாம் வாழ்ந்திட வேண்டும். அந்த ஒரு கருத்தை மட்டும் உங்களுடைய மனத்தின் ஆழத்தில் நீங்கள் பதித்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்று அந்த வார்த்தைகளை நம்பி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லோருக்கும் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் எடுத்துரையுங்கள் என்று கூறி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க இறைவனை வேண்டுகிறேன்.